மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய வேடங்கள் நாடகங்கள் இருக்கே, அதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கே எட்டாத ஒரு விஷயம். இந்த அளவுல குறுக்கு புத்தி இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கே வியப்பளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜனநாயகத்தை வந்து சுக்குநூறா உடைப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால உங்களுக்கு டிஜிட்டல் சிஸ்டம், நீங்கள் தான் வந்து ஒரு ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறீங்களே, அப்போ இந்த பக்கம் வாக்கு வரும்போது உடனே டிஜிட்டல் சிஸ்டம்ல அந்த பக்கத்தில் மக்கள்கிட்ட காமிக்கலாம்ல. அதிகபட்சம் உங்களால முறைகேடுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும், பில்ஃப்ரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் கடந்து நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்று முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வந்திருக்கு மேடம். அதாவது தொழில் புரிவோருக்கும் தொழில் செய்ய நினைப்பவருக்கும் தமிழ்நாடு ஒரு பவர் ஹவுஸா விளங்குது. நம்ம திராவிடத்தால் வாழ போறோம், திராவிடத்தால் முன்னேற போறோம். திமுக திராவிடத்தால் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் வேணா வளரும், அந்த இண்டஸ்ட்ரீஸால எங்க மக்கள் வளருவாங்களா அப்படிங்கிறத கேள்வி. இன்னைக்கு இங்க இவ்வளவு ஒரு இண்டஸ்ட்ரி வருது, இங்க வந்து ஒரு ஃபேக்டரி வருது, இங்க ஒரு ஐடி கம்பெனி வருது அப்படின்னா இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னா யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? யார் அந்த லட்சோதிபதி மக்கள்? யார் அந்த மக்கள்? இங்க இருக்க மக்களா, வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்களா, இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்களா? யாருக்கு அது பயனளிக்க போகுது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும்ல, வெள்ளை அறிக்கை விடணும்ல. அதனால இவர்கள் திராவிடத்துக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னாலே அது அவங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது செய்யறாங்கன்னு அர்த்தமே தவிர்த்து மக்களுக்கான நல்லது இல்லை அப்படிங்கிறத விளங்கி புரிந்து கொள்ளணும்.